ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் அனகொண்டா படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த படம் ரீசெண்டாக தியேட்டர்ஸில் வந்து வெளியாகிருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் 1977ல் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும் 90ஸ்ல. ஸோ நிறைய டைம் வந்து டிவிலே வந்து போட்டுருந்துருப்பாங்க. அந்த படத்தோட ஒரு ரீபூட் மாதிரி தான் வந்து இருந்தது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து உள்ளே போயிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு வந்து படம் எடுக்கணும்னு வந்து போகிறாங்க. போகும்போது அங்கே வந்து அந்த பாம்பு கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. அனகொண்டா பாம்பு கிட்ட இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியை தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு கனவுகள்லாம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் அவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமும் ஆல்ரெடி வந்து பண்ணியிருந்திருக்காரு. இப்போ வந்து அவர்கிட்ட அந்த அனகொண்டா அப்படின்ற ஒரு ரைட்ஸ் ஒன்று வந்து இருக்கனால நம்மளே போயிட்டு ஏன் காட்டுக்குள்ளே போயிட்டு வந்து படம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து காட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. போயிட்டு சின்ன சின்ன பாம்பு வச்சு எடுக்கலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணிட்டு வந்து இருக்கும்போது உண்மையான பெரிய அனகொண்டா பாம்பு கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த அனகொண்டா பாம்பு கிட்டேருந்து இந்த கேங் வந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஸ்டோரி பாட்டாக தான் வந்து இருக்கும். ஆக்சுவலாக அந்த படத்தை பார்க்கும்போது லைட்டாக ஸ்பூஃப் பண்ணி படத்தை வந்து எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து கொடுத்துருந்தது. சில இடங்கள் சொல்ல முடியாது, படத்தில் பல இடங்கள் வந்து ஹியூமராக தான் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்னேக் அட்டாக்கிங் போர்ஷன்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் ஆனால் ஹியூமரான விஷயங்கள் மட்டுமே படத்தில் வந்து நிறையா வச்சு படத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒரு சில இடங்களில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் நிறைய இடங்களில் லைட்டாக வந்து நம்மளுக்கே வந்து பொறுமையை சோதிக்கிற மாதிரியான சில சம்பவங்கள் வந்து படத்துக்குள்ளேயே வந்து இருந்தது. மேஜராக வந்து சொல்லணும் அப்படின்னா படத்தில் ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. குறிப்பாக அந்த அனகொண்டா பாம்புக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ராப் ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ட்ராப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு பிளானை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸுங்கிறது நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு உச்சா போகிறதுக்கு ஒரு போராட்டம் ஒன்று வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரியான சம் சீக்வன்ஸ் வந்து படத்தில் ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணியிருந்தாங்க. லைட்டாக கேங்ஸ்டர் டைப்பான ஒரு சில சீக்வன்ஸும் வந்து படத்தில் வந்து இருந்தது. ஸோ அந்த ஒரு சில சீக்வன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்தாலும் அந்த சைடு இன்னும் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து காமிச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலும் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து கொடுத்துருந்தது. அண்ட் ஹியூமர் அப்படின்ற ஒரு விஷயங்களில் எனக்கு வந்து பர்சனலாக வந்து நிறைய இடங்கள் வந்து ஹியூமர் அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. மேபி படம் பார்க்குற உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு அது மேபி அவங்க டேஸ்ட்டை பொறுத்து வந்து மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பட் ஹியூமர் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு சில இடங்கள் சம் போர்ஷன்ஸ் நம்ம சொன்ன போர்ஷன்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் இன்னும் பல இடங்கள் நல்லா ட்ரை பண்ணி அந்த ஹியூமர் போர்ஷன்ஸை வந்து டெவலப் பண்ணிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். படத்தில் சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் குவாலிட்டிஸ் வந்து நல்லா இருந்தது. அந்த பாம்போட சீக்வன்ஸுக்கெல்லாம் நல்லாவே வந்து சிஜியெல்லாம் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து கேமரா ஒர்க்குங்கிறது நல்லா இருந்தது. மியூசிக்கும் வந்து படத்தில் ஒரு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். சில இன்ட்ரெஸ்டிங்கான போர்ஷன்ஸ் வரும்போது அதை டெவலப் பண்ணுற மாதிரியான ஒரு எலிவேட் பண்ணுற மாதிரியான மியூசிக்காக தான் பேக்ரவுண்டில் வந்து ஓடாட்டிருக்காங்க. அதனால் மியூசிக்கும் இந்த படத்துக்கு ஒரு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட் தான். அண்ட் ஓவரால் டெக்னிக்கல் குவாலிட்டிஸில் இந்த படம் ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் குவாலிட்டியில் தான் வந்து வந்திருக்கு. பட் ஆனால் என்ன கதை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அது போகிற விதம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது வந்து நிறைய கான்வர்சேஷன்ஸ் மட்டுமே வந்து பில்டு பண்ணி படத்தை வந்து எடுத்துட்டு போன மாதிரியான ஒரு தாட் வந்து வரலாம். ஏன்னா வந்து ஃபாரஸ்ட் டூவில் போயிட்டு வந்து அந்த அனகொண்டாஸை அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் வந்து படத்தில் அவ்வளோவா வந்து இருக்காது. நிறைய ஹியூமரான போர்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து காமெடி பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்களே தவிர பெருசாக அந்த சைடு வந்து எட்டி பார்க்காத மாதிரியான ஒரு ஃபீலாக தான் வந்து கொடுத்துருந்தது. ஈவன் 1971ல் ரிலீஸ் ஆன அந்த படத்தை வந்து எடுத்துக்கிறோமே, அந்த பாம்பெல்லாம் வரும்போது நம்மளுக்கே வந்து ஒரு பதைப்பு வந்திருக்கும். ஏன்னா வாயை போல் வந்துட்டு நம்ம சன் டிவியில் அந்த படத்தை போகிற மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஹாலிவுட் கொண்டாட்டங்களில் நிறைய அந்த படத்தை எல்லாம் டெலிகாஸ்ட் வந்து பண்ணாங்க. அந்தளவுக்கு அந்த பாம்பை அந்த அனகொண்டாஸை அவ்வளோ டெரிஃபைடாக வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் என்ன அப்படின்னா அனகொண்டாவை வந்து காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் அந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து போயிருந்திருக்கு. மற்றபடி வந்து இந்த ஹியூமர் அந்த படம் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு வந்து இவங்க ட்ரை பண்ணுற விஷயங்கள் மட்டும்தான் படத்தில் வந்து நிறையவே வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. பட் அந்த ஹியூமர் நிறைய இடங்களில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா படத்தில் அங்கங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகுதே தவிர நிறைய இடங்களில் வந்து மிஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலை தான் எனக்கு வந்து பர்சனலாக வந்து கொடுத்துருந்தது. அது அப்படியே கேரக்டர் சைடு வந்து வந்தோம் அப்படின்னா படத்தில் நம்ம ஹீரோ வால்ரோடோட கதாபாத்திரம் அண்ட் வந்து ஜேக் பிளாக்கோட கதாபாத்திரம், இந்த 2 கதாபாத்திரமும் வந்து லீட் ரோலாகவே வந்து ப்ளே பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இன்னும் 2 கதாபாத்திரங்கள் வந்து படத்தில் வந்து இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் வந்து ஆடட் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அந்த கேரக்டரான பெர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 2 கேரக்டர் தான் மெயின் லீடாக வந்து பெர்ஃபார்மன்ஸில் வந்து பண்ணியிருந்தாங்க. மெயினாக வந்து ஜேக் பிளாக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடங்கள் ஹியூமருக்கு அவரை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் அவரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து காமெடியெலாம் வந்து ட்ரை பண்ணுறாரு. சில இடங்களில் அவருக்கு பண்ணுற காமெடிங்கிறது ஒர்க் அவுட் ஆகுது, பல இடங்களில் வந்து மிஸ் ஆகுது. நிறைய படங்களில் இந்த ஒரு ஃபாரஸ்ட் த்ரில்லர், அந்த ஃபாரஸ்ட் ஹியூமர் போர்ஷன்ஸ், ஃபாரஸ்ட் காமெடி படம்லாம் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணும்போது நம்மளோட ஜேக் பிளாக்கை தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஜேக் பிளாக் வந்து காமெடி போர்ஷன்ஸ் வந்து நல்லா தான் வந்து பண்ணுறாரு. பட் படத்தில் அவர் எந்தளவுக்கு தான் வந்து முட்டு கொடுத்து வந்து பண்ண முடியும். ஏன்னா வந்து ஓரளவுக்கு தான் அந்த காமெடி போர்ஷன்ஸ் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து நல்லாவே வந்து தெரியுது. அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து அவரோட காமெடி அப்படின்ற ஒரு டெலிவரியில் நல்லா தான் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் சம்டைம்ஸ் வந்து நிறையவே வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை தான் இந்த படம் எனக்கு வந்து கொடுக்குது. மற்றபடி வந்து ஜேக் பிளாக்கோட காமெடி போர்ஷன்ஸ் இந்த படத்தை ஓரளவுக்கு வந்து காப்பாற்றிருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். படத்தில் ஸ்னேக் அட்டாக்கிங் போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து இருந்தாலும் அந்த போர்ஷன்ஸுங்கிறது உண்மையிலே வந்து நல்லா இருந்தது. அதுக்கான
அதுக்கான சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் குவாலிட்டி வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பால் ரூட் அண்ட் வந்து நம்ம ஜேகாகோட அந்த ஒரு காம்பினேஷன் சீக்வன்ஸும் வந்து நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜேகாக் பண்ணக்கூடிய அந்த ஒரு காமெடி சீக்வன்ஸ் அங்கே வந்து படத்தில் வந்து ஒரு கூட்டாக இருந்தது. ஸோ இதெல்லாம் அந்த படத்துக்கு உள்ளான பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். டெக்னிக்கலும் நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில் தான் அந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேக்கிங் வைஸ் வந்து படம் வந்து நல்லா தான் வந்து வந்திருக்கு. அண்ட் டியூரேஷன் வைஸ் இந்த படம் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள ஓடக்கூடிய ஒரு படம் தான். ஸோ நல்ல வேளை 1.5 மணி நேரத்துக்குள்ள இந்த படத்தை வந்து முடிச்சாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ அதுவும் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் படத்தில் தமிழ் டப்பிங் குவாலிட்டிங்கிறது ஓவரால் வந்து நல்லா இருந்தது. தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் இருக்குங்கிறது ஒரு அட்வான்டேஜான ஒரு பாயிண்ட். ஏன்னா படத்தில் நிறைய கான்வர்சேஷன் சீன்ஸ் வந்து போயிருக்கு. அதனால இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பண்ணதும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா அனகொண்டாவை வச்சு ஸ்பூஃப் பண்ணி எடுத்துருக்காங்க தவிர மற்றபடி வந்து இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் அப்படின்ற ஒரு ஜென்ரலாக வந்து வராது. முழுக்க முழுக்க காமெடி படமாக தான் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அனகொண்டாவை வச்சுட்டு இவங்க வந்து காமெடி அண்ட் ஹியூமர் போர்ஷன்ஸை நிறைய வச்சுட்டு வந்து படத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் அந்த டோனில் அந்த மைண்ட் செட்டில் இந்த படத்தை போயிட்டு வந்து பாருங்கள். அப்படி பார்க்கும்போது மேபி இந்த படம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பெருசாக நிறைய இடங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நான் ஃபைட்டெலாம் வந்து சொல்லிக்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு ஃபீலை தான் வந்து கொடுத்துருந்தது. இன்னும் படம் நல்ல ஒரு எக்ஸிகியூஷன் லெவலில் வந்து வந்திருக்கணும். நிறைய இடங்கள் காமெடிங்கிறது மேம்போக்காக தான் வந்து எழுதப்பட்டு வந்திருக்கே தவிர சிரிப்பும் வந்து வரலை. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு வந்து அனகொண்டாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்ட்டு நிறைய காமெடி பண்ணிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், இரிட்டேட்னா வந்து ஆகும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு டோனில் தான் இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோட கிளைமேக்ஸும் பெருசாக எஃபெக்டிவாலாம் இல்லை. ஒரு டெம்பரேட்டடான ஒரு கிளைமேக்ஸ். யூஸ்வலாக ஒரு கிளைமேக்ஸ் எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி தான் வந்து கிளைமேக்ஸே வந்து வச்சிருக்காங்க. மற்றபடி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். ஒரு தடவை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு படம் தான் அந்த படம். நம்ம பொறுத்தளவுக்கு ஆவரேஜான ஒரு வாட்ச் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அதனால் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் தியேட்டர்ஸில் வந்து வெளியாகிருக்கு. தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களும் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.